ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறேன். எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் தான். ஆனால் அம்முவோட நிலைமை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஏன்னா அம்மு வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. இந்த ஏஜில் அவங்க இவ்வளோ சஃபர் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நாட் ஒன்லி அம்மு, நம்ம காவேரி, விஜய் எல்லாரோட சுச்சுவேஷனுமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ யாரையுமே வந்து நம்ம தனித்தனியாக ப்ளேம் பண்ண முடியாது. காவேரியோட சுச்சுவேஷனும் கரெக்டாக இருக்குது. விஜய் வந்து இவ்வளோ பொறுமையாக பட் பாப்பா இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்து அவருமே வந்து கஷ்டப்படுறாரு. இந்த பக்கம் அம்மு. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க சுச்சுவேஷன்லேருந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் ஆனால் காவேரி இந்த கொஷின் அம்மு கேட்டோன்னே இந்த கொஷின் கேட்பாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ உங்கள் அப்பா கேட்க சொல்லி கேட்டியா அப்படின்னு சொல்லி அம்மு கிட்ட கேட்டோன்னே விஜய்க்கு கோவம் வந்து விஜய் கூப்பிட்டு காவேரியை அவர் வந்து கோவமாக பேசி அனுப்பிடுறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம், நீங்கள் தான் மிஸ்ஸாக நடந்துக்கோங்க, இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து என் பொண்ணுக்கிட்ட லிமிட் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாரு. ஸோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டது தான். பட் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கேட்டோன்னே காவேரி முகமே வாடி போச்சு. அப்புறம் வந்து காவேரி கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் சாரதா அம்மா ஸோ ஆஸ் யூஷுவல் காலையில் நடந்த சண்டையை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது அவள் அதனால தான் வந்து வரல அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இது பண்ணிவிட்டு சரி ஓகேன்னு ஸ்கூலுக்கு போன நிவீனுக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்கூல்லேருந்து அவள் சீக்கிரமாக கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் மாமா வீட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லி நிவீன் வந்து அங்கே கேட்குறாரு விஜய்க்கு. இங்கே தான் வந்தா, நானும் கோவமாக பேசி அனுப்பிட்டேன். ஸோ நிவீன் அண்ட் நம்மளுடைய விஜயோட கான்வர்சேஷன் காரில் ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி விஜய் அவருடைய இதுவெல்லாம் கொட்டிடுறாரு. அப்போ நிவீன் வந்து சரி இப்போதைக்கு நம்ம காவேரி கண்டுபிடிப்போம் பிரதர், அப்புறமா மீதியெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அம்மு சஃபர் ஆகிறது என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் காவேரி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் நம்ம எப்படி அலைஞ்சிட்ருக்கோம், இவங்க வந்து கூலாக நடந்து வராங்கன்னு சொல்லும்போது காவேரி அப்படி நடந்து வர்றதை பார்க்கும்போதுமே கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுவுமே வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க நடந்து வராங்க. ஸோ இந்த பக்கம் நிவீன் போகிறாங்க. ஸோ அந்த பக்கம் விஜய் கார்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ அதோட நீங்கள் எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் வந்து இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் வந்து இவங்க வந்து காவேரிக்கு ரீகெயின் ஆகக்கூடாது, ஆனால் விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இவங்க மோட்டிவ். அப்படி தான் வந்து கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெவர் ஸ்டோரி மூவ்ஸ் அவங்களோட ஆக்டிங்கை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லோரும் டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவினிங் 5:55 to 6:35 6:31 வரைக்கும் டிவியை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் வந்தால் சேஞ்ச் பண்ணாதீங்க அண்ட் மியூட் போடாதீங்க. உங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கான எபிசோட் பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா தகவலுமே உங்களுக்கு லைட்டில் வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக காவேரிக்கு வந்து ஒரு ஃபீல் வர மாதிரி கொண்டு வாங்க. அம்மா மேலேயாச்சும் அட்லீஸ்ட் ஃபீல் வர மாதிரி கொண்டு வாங்க. தேங்க்யூ.